ஹே ஹாய்! கிறிஸ்மஸ் மார்னிங் 4:30க்குலாம் அலார்ம் வச்சு எழுந்தியாச்சு. காலைலே கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் கீழ் வீட்டு ஆண்டி தான் வந்து கோலம் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க தான் எங்களுக்கு ஓனர் ஆண்டி. நாங்கள் ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கோம் மேலே. ஸோ அதனால ஒரு எனக்கு தெரிஞ்ச கோலம் ஏதாவது போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பார்த்து தான் நானும் போட்டேன். ஏதோ போட்டுட்டு காலைலே மகாபலிபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அங்கே போகிற வழியில் சும்மா ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக இல்லாமல் ஏதாவது ஒரு கண்டென்ட் வச்சு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்பயே ஒரு ட்ராவல் வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். போகிறப்ப அதுக்கப்புறம் இந்தியன் சோஷியல் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் இருந்துச்சு. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்ருந்தாங்க. 700 டிக்கெட்டு ஃபுல்லாக ஒவ்வொரு ஷெல்லுக்காகவும், அப்புறம் டைனோசர், அப்புறம் ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டாக பிரித்து பிரித்து வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு டிக்கெட்டு. அது மொத்தமாக சேர்த்து 700. அப்புறம் ஃபோனு வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 100 அது மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. மொத்தமாக 800 வந்துச்சு. அப்புறம் உள்ளே போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு போயிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்கா உள்ளே ஃபுல்லாக ஒரே ஷெல்லு வச்சு தான் எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெல்லு தான். உள்ளே எல்லாமே ஒவ்வொரு விதமான ஷெல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க கலெக்ட் பண்ணி. அதுலேயும் நிறைய யூனிக்காக நமக்கே தெரியாத இந்த ஷெல்லில் இவ்வளோ ஒரு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நான் அப்படி காட்டும்போது சொல்கிறேன். அப்புறம் நாங்கள் ஏன் ரெண்டட் ஹவுஸில் இருக்கோம் அப்படின்னாக்கா, என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி 1 இயர் தான் ஆகுது. ஸோ அவங்க அம்மாவுக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால் பிடிக்காதுன்னா பிகாஸ் அவங்க கேஸ்ட் வேறு, நாங்கள் வேறு கேஸ்ட்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க. அது எனக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் 1 இயர் கூட ஆகலை. மேரேஜ் ஆகி ஒரு 1 மந்த்து கிட்ட தான் இருக்கும். 1 ஆர் 2 மந்த்ஸ் கிட்ட தான் இருக்கும். அந்த டைம்லேயே எங்கள் 2 பேருக்கும் செட் ஆகலை. கொஞ்சம் அவங்க வந்து பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாங்க. நான் வேறு கேஸ்ட்டு அப்படிங்கிறதுனால எந்த பொருளும் வீட்டில் தொட விடாமல் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எதுவுமே ஃப்ரீயாக இருக்க முடியாத மாதிரி. அப்படி நம்ம வீடு அப்படின்னு நினச்சி தான் நம்ம வரோம். கடைசியில் ஆனால் அவங்க இந்த மாதிரி நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டுக்கும் தெரியாது. ஆனால் இவங்கள நம்பி தான் கொடுத்தாங்க. கடைசியில் இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும். அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சண்டை போட்டுட்டு நான் பேசலை. அவங்க 2 பேரும் என்னை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம தனியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை கூட்டிகிட்டு ஒரு ரெண்டட் ஹவுஸ்க்கு தான் வந்திருந்தாங்க. தெரிஞ்ச அங்கிளோடைய சஜஷனில் தான் அங்கே இந்த வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் 1 இயர் ஆகிடுச்சி. இங்கே வந்து 1 இயர் ஆகிடுச்சி. 1 இயர் ஆகி இப்போது 1 இயர் ஆகி ஃபஸ்ட்டு மந்த்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. எங்களுக்கு இன்னும் குழந்தலாம் இல்லை. இன்னும் பிளான் பண்ணலை அப்படின்னு இல்லை, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் இன்னும் குழந்த இல்லைன்னு அப்படின்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் எங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. என்ன பேசுகிறதுன்னு கூட எனக்கு இந்த வீடியோவில் தெரியல. அதனால தான் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன், ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட யாருமே கிடையாது. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் கூட நான் வீட்டில் தனியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு யார்கிட்டையும் டச்சும் கிடையாது. ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் மேரேஜ் ஆகிடுச்சி அப்படின்றதுக்காக புதுசாக மேரேஜ் ஆனால் எல்லோரும் பேசுவாங்களே, எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் பேசுவாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒரு பேர் 2 பேர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு யாரும் அவ்வளோவும் பேச மாட்டாங்க. நானும் யாருக்கும் அந்த அளவுக்கு கால் பண்ணி பேசுகிறது அந்த மாதிரிலாம் இல்லை. என் ப்ரதர்ஸ்க்கு மட்டும் நான் எப்போயாவது கால் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறது அந்த மாதிரிலாம். ஏன்னா அவங்க தான் வந்து எனக்கு வந்து அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். நாங்கள் 4 சிஸ்டர்ஸு. ஸோ அதனால
முன்னே நின்று நடத்தி வைக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்றதுக்காக என் பெரியம்மா பையன் தான் வந்து நடத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்பயாச்சும் பேசுகிறது, வீட்டில் எப்படி இருக்காங்க எல்லோரும் விசாரிக்கிறது, அந்த மாதிரிலாம் பெரியம்மாவெலாம் விசாரிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்ட் அதுக்கு மேலே சுத்தமாக யார்கிட்டையுமே பேசவே மாட்டாங்க. நானாக ஃபோர்ஸ் பண்ணி ஏன் இன்னும் 1 இயர் ஆகிடுச்சி மேரேஜ் ஆகி, இன்ன வரைக்கும் என் அம்மாட்டையே அவங்க ஒழுங்காக பேசுனதே கிடையாது. என் சிஸ்டர்ஸ்கிட்ட எப்பயாச்சும் பேசுவாங்க, மற்றபடி அதுவும் கிடையாது. இப்போது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு போயிட்டுருக்காங்க. நான் தான் இப்போ அவங்கள இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி இப்படி பேசணும் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்கேன். அவங்க ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க கூட யாரும் பிறக்கல, அவங்க மட்டும்தான் ஒரே பையன் அப்படிங்கிறதுனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குற மாதிரி அவங்க அப்பா செல்லம் கொடுத்து வளர்த்துருக்காங்க போல இருக்கு. அந்த மாதிரி தான் நான் நினச்சிப்பேன். ஒரு விஷயத்துலையும் இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப யார்கிட்டையும் அவ்வளோவா அட்டாச் ஆகாத அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்புறம் சோஷியலாக பழக மாட்டாங்க, ஷார்ட் டெம்பர் வேறு. அப்புறம் இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஃபோன் பேசும்போது எனக்கே தெரியும். எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆனது வந்து மேட்ரிமோனியில் பார்த்து தான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. ஸோ என் சிஸ்டர் தான் இவங்கள சூஸ் பண்ணதே எனக்காக. இவர் நல்லா செட் ஆவார் நம்ம ஃபேமிலிக்கு அப்படிலாம் சொல்லிட்டு, கடைசியில் இன்ன வரைக்கும் 1 இயர் ஆகிடுச்சி. இன்ன வரைக்கும் என் ஃபேமிலி கூட அவங்க ஒட்டவே இல்லை இது வரைக்குமே. எந்த விஷயத்துலையுமே சரி, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அந்த அளவுக்கு ரொம்ப பேச மாட்டாங்க யார்கிட்டையும். அப்புறம் என் வீட்டில் ஒரு பெட்டு இருக்குது, டிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஆல்ரெடி ஒரு பெட்டு வச்சுருந்தாங்க, இதே நேமில் தான், இதே ப்ரீட் தான். ஆனால் அது இப்போது நான் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 5-6 மந்த்ஸ் கிட்ட தான் இறந்துருச்சு, அது வயசாகிட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இன்னொரு பெட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வேணும்னு சொல்லி ஹஸ்பண்ட் தான் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி ஒரு பெட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கும் அதே நேமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இப்போ காமிக்கிற இந்த ஷெல்லாம் வந்து கிறிஸ்டல் இந்த மாதிரி டைப்பில் உள்ள ஷெல் தான். இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கும் நேம் வேறு கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே எல்லாமே ஷெல் தான். எனக்கு என்னடா இது இவ்வளோ ஷெல்லா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு. எல்லாமே சீலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி அப்படி இப்படி டர்ட்டாக எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்கும். எல்லாமே ஒரே ரவுண்டாக ஒரு கிளாஸில் மாதிரி வச்சு நல்லா அழகாக காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு தான் தெரியல எது எது என்னென்னு எனக்கு தெரியல. நான் வீடியோ எடுக்கிற ஒரு ஆர்வத்தில் எதையுமே கண்டுக்கல. என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாகவே கவனிச்சுட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க, பொறுமையாக எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு சும்மா ஓகே தான். ஆனால் இது எவ்வளோ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமே கிடையல. அப்போ ஆர்வமே இல்லை எனக்கு. ஸோ அதனால் நான் எதுவும் அந்த அளவுக்கு கவனிக்கலை. அதுக்கப்புறம் இப்போ ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கோம். இப்போ ஒரு இன்னும் 2-3 மந்த்ஸ் கிட்ட அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஹவுஸ் லோன் போட்டு ஒரு வீடு வாங்கினாங்க என் ஹஸ்பண்ட் தான். எவ்வளோ நாளைக்கு ரெண்டட் ஹவுஸ்லேயே எடுக்க முடியும் அமௌண்ட் கொடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு, செட் ஆகாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஹவுஸ் லோன் போட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வச்சு ஒரு வீடு வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட அங்கே ஒர்க் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அங்கே போனதும் நான் வீட்டோட இதெல்லாம் வியூலாம் எடுத்து எப்படின்னு போடுறேன். அந்த வியூக்காக தான் என் ஹஸ்பண்ட் அந்த வீடே வாங்கினாங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டு நான் வீடியோ போடுறேன் கிளியராக. இங்கே கொஞ்சம் இருட்டலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு கிளியரன்ஸ் இருக்காது. ஏன்னா கொஞ்சம் அடைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த வீடு. அதனால் கிச்சனில் கூட அந்தளவுக்கு பிரைட்னஸ் கிடையாது. நான் குக்கிங் வீடியோ எடுக்கும்போது கூடமே சரி, எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் இல்லை அப்படின்றதுனால. ஆனால் அந்த புது வீட்டில் போனால் அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் அங்கே இதை விட கொஞ்சம் பெட்டராக கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வேரியஸ் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. கிரேட் ஸ்டோனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு ஒரு கலர்லேயும் ப்ளூ, பிங்க் இந்த மாதிரி கலரில் கூட இருக்கா அப்படிங்கிறது எனக்கே இப்போ தான் தெரியுது பார்க்கும்போது தான். அதுவும் இந்த ஷெல்லெலாம் ஒரு ஒரு இதுவும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. அதுலேயும் இந்த ஒரு மண் கலர் மாதிரி ஏதோ காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டல் மாதிரி ஜொலிச்சிட்டே இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது. இதுலேருந்து தான் ஒரு வேளை இந்த மாதிரி ஸ்டோனு இந்த ஜுவல்ஸ்லாம் தயாரிக்கிறாங்களோ அப்படின்ட்டு டவுட்டெல்லாம் வேறு இருந்துச்சு. இதுலேருந்து தான் இருக்கும் போல் இருக்குது. நான் அதுக்கப்புறம் இன்னும் நடுவில் இடையிலலாம் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம மணிலாம்
மணிலாம் வச்சு கோர்த்து போட்டிருப்பாங்கல்ல கேர்ள்ஸ்லாம், அந்த மாதிரி ஜுவல்லாம் வந்து அந்த மாதிரி பேர்ல்லேருந்து தான் வந்து தயாரிக்கிறாங்க. அது நல்லா தெரியும் எனக்கு. ஏன்னா அந்த ஷெல்லுக்குள்ளே இருக்கும்ல, அந்த மாதிரி நான் இடையில வந்து காமிக்கும்போது சொல்கிறேன். இந்த உள்ள வந்து இந்த உள்ள வந்து குடோன் மாதிரி இருந்துச்சு. அதுலேயே வந்து அந்த இந்த ஸ்டாச்சு மாதிரி அந்த அதோடைய அச்சு பதிச்ச மாதிரிலாம் மேலே கல்லுலலாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு உள்ளே பார்க்குறதுக்கு. இதில் ஏதோ வுட்டில் வந்து எலிஃபென்ட் மாதிரிலாம் செதுக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் இது எல்லாமே இந்த ஃப்ளவர் எல்லாமே ஷெல்லில் தான் வச்சுருந்தாங்க. நான் கூட தொட்டு பார்த்தேன். அது எப்படி ஒரிஜினலா இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே தெரியல ஒரிஜினலா இல்லை பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்களா, ஒரிஜினல் இல்லையா ஷெல்லெல்லாம் அப்படின்னு தெரியல. ஆனால் ஃபுல்லாகவே அங்கே எல்லாமே ஷெல்லில் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே மேலே லைட்ஸ்லேருந்து எல்லாம் டெக்கரேஷன்ஸ்லாம் ஃபுல்லாகவே. அப்புறம் வாட்டர் ஃபால், மீன் எல்லாமே இருந்துச்சு இதில். அப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறி போய் மேலே பார்த்தோம்னா, அங்கேருந்து கீழே வந்து இந்த மேலே பார்த்தீங்களா, இது எல்லாமே ஷெல்லு தான். இந்த லைட் ஃபுல்லாகவே இது எல்லாமே டெக்கரேட் பண்ணுறது. அந்த வியூவை வந்து பார்க்குறதுக்காக ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் பார்க்குற மாதிரி அங்கே மேலேயும் கொடுத்துருந்தாங்க. நான் அங்கே போயிட்டு தான் இப்போ இந்த வீடியோ எல்லாமே இதெல்லாம் அங்கே இருக்கிறது தான். இப்போ நாங்கள் உள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஷெல்லுக்கானது. இதுக்கப்புறம் இன்னொரு இதில் போகிறது. அடுத்து நாங்கள் ஃபிஷ்ஷா ஆர் ஏதோ இன்னொரு ஷெல்லு இருக்க மாதிரி ஒரு இடத்துல தான் போனோம். ஒரு ஒரு பார்ட்டாக பிரித்து பிரித்து வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு மியூசியம் மாதிரி உள்ளேயே அப்படி தனித்தனியாக வச்சுருந்தாங்க. இது கூட இந்த மாதிரி ஷெல்லில் வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. இதுவும் இது அதுக்கு அடுத்த ஒரு உள்ளே போகிற ஒரு பார்ட்டு. இதுவும் ஷெல்லில் இருக்கிற மாதிரி தான் உள்ளே இருக்கிறது எல்லாமே. ஃபுல்லாகவே ஷெல்லு தாங்க. இதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் அதனால தான் என்ன பேசுகிறதுன்னு கூட எனக்கு தெரியல இந்த மியூசியம் வச்சு. ஆனால் கேம்ஸ்லாம் கிட்ஸுக்கான கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளேயே கேன்டீன் மாதிரி அந்த ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இவ்வளோ பெரிய ஷெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த சங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நம்ம பார்த்துருப்போம். இல்லைன்னா ஓரளவுக்கு இந்த காதுலலாம் வச்சு கேட்போம்ல சவுண்ட் வருதா அப்படின்னு, அந்த மாதிரி இதுதான் பார்த்துருப்போம். ஆனால் இவ்வளோ பெரிய சங்குலாம் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன குட்டியிலேருந்து பெரிய பிக் சைஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே ஷெல்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. அந்த சங்கு ஃபுல்லாகவே இங்கே அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. வெரைட்டியாக இருந்தது. இதில் எது எங்கே பார்க்குறதுன்னே தெரியல. ஆனால் ஃபுல்லாக கிளாஸ் போட்டு தான் வச்சுருந்தாங்க. எதுவும் டச் பண்ண முடியாத அளவுக்கு. அப்புறம் அப்புறம் இந்த கேஸ்ட் பார்க்குறவங்கள பற்றிலாம் சொல்லணுன்னா, இன்னமும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறது கூட எனக்கு தோணுது. ஏன்னா நான் நிறைய மூவிஸில் இந்த மாதிரிலாம் நியூஸில் இந்த மாதிரி பார்ப்போம். ஆனால் அதெல்லாம் என் லைஃப்லேயே நடக்கும் அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவங்க 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 என் ஹஸ்பண்ட், அவங்களோட அம்மா, என் ஹஸ்பண்ட் இவங்க 2 பேர் மட்டும்தான். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். கடைசியில் இங்கே வந்து பார்த்ததுக்கான ட்விஸ்ட்டே இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அடிக்கடி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அம்மா பிள்ளைக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது எனக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அவங்க 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. அந்த சண்டையை வச்சு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் என் மேலே கோவப்படுவாங்க. அவங்க பிள்ளைக்கிட்ட சண்டை போட்டாக்க அந்த கோவத்தை என் மேலேயும் காட்டுவாங்க. அது நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டேன், "ஏன் ஆண்டி இப்படி இருக்கீங்க? ஏன் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, பேச மாட்டேறீங்க?" அப்படின்னு கேட்டால் உடனே ஒன்றுமே பேச மாட்டாங்க. அப்படியே சைலண்ட். அவங்க ரொம்ப சைலண்ட் டைப் தான். ஆனால் பேசும்போது மட்டும் நல்லா கோவப்பட்டா இந்த மாதிரி சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் அவங்க 2 பேர்ட்டையும் பேசிப்பாங்க. என்கிட்ட அந்த அளவுக்கு பேசுவாங்க. அந்த லாஸ்ட்டு ஒரு நாள் அங்கே நாங்கள் வீட்டை விட்டு வெளில வரும்போது என்கிட்ட அப்போ பேசினாங்க. அப்போ கூட நான் அவங்கள எதிர்த்து எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஏன்னா என் அண்ணன் அப்போவே சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி போகிற இடத்துல இப்படி இருக்குமா, அப்படி இருக்கும். ஆனால் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து கால் முடியாதவங்க, வயசானவங்க. ஸோ அவங்க வந்து 60+ மாதிரி மதர் இன் லா. ஸோ அதனால் அவங்ககிட்ட நீ ஏதோ அந்த அளவுக்கு சண்டை போடுற மாதிரி, இந்த மாதிரி கோச்சிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எதிர்த்து பேசக்கூடாது. அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் நீ வந்து இது பண்ணி தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நிறையா அதுவும் மேரேஜ் பண்ணாலே நிறைய அட்வைஸ் தானே பண்ணி அனுப்புவாங்க பொண்ணுங்கள் அப்படின்னாலே. ஸோ அந்த மாதிரி எனக்கும் பண்ணி அனுப்புனாங்க. எனக்கு ஆனால் நார்மலாகவே எனக்கு ஆனால் அவங்க பேசும்போது அன்றைக்கி எனக்கு கேட்கணுன்னு தோணுச்சு. ஆனாலுமே நான் எதுவுமே அவங்கள எதிர்த்து கேட்கக்கூடாது, பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்றதுக்காக அவங்க மேலே தப்பு இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் மேலே இதில் தப்பு இல்லை. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க என் மேலே கோவத்தை காட்டினா
நான் என்ன பண்ணுறது? அதனால் நான் எதுவும் பேசாமல் அப்படியே சைலண்ட்டாகவே இருந்துட்டேன். அவங்க பேசினாங்க. அவங்களாம் 2 பேரும் முடிவு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களும் கூட்டிகிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அது அப்படி முடிஞ்சது தான் இந்த சண்டையே. நாங்கள் அதுக்கப்புறம் தான் ரென்டட் ஹவுஸ்லேயே இருக்க ஆரம்பித்தோம். இப்போ அவங்களாவே தனியா அ என் ஹஸ்பண்டே தனியா வீடும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடும் வாங்கினோம். அப்புறம் இந்த ஷெல்ஸ்லாம் அப்படியே குட்டி குட்டியா அழகா நான் சொன்னேன்ல, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகா க்யூட்டாக இருந்துச்சு. எடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பட் என்ன டச் பண்ண விடலை. ஏன்னா கிளாஸ் போட்டு வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே. உள்ளே வரும்போதே கிளாஸ் டச் பண்ணாமல் பாருங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. ஆனாலும் நிறைய பேர் கிளாஸ் மேலே கை வைக்கிறது அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் நான் அந்த இதெல்லாம் எதுவும் அந்த அளவுக்கு பார்க்கல. ஆனால் இப்போ வீடியோவில் நான் எடிட் பண்ணும்போது பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஷெல்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த கார் இந்த மாதிரி இதெல்லாமே ஏதோ ஸ்டோன் இதில் மாதிரி தான் வச்சு செஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ போகிறது வந்து ஃபிஷ் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்தது. இதுக்குள்ளே போனாக்கா ஃபுல்லாகவே அந்த டைம்லலாம் வந்து ஃபிஷ் பிடிக்க யூஸ் பண்ணுவாங்களே நெட்டு, இந்த படகு, இந்த போட்டு இந்த மாதிரி எல்லாமே அந்த 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 ஹூக் மாதிரி இருக்கும்ல ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு, அது எல்லாமே வந்து அந்த திங்ஸ் எல்லாமே இந்த ஃபிஷ் மியூசியம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இதை வந்து தனியாக வச்சுருந்தாங்க. இது எல்லாமே சுற்றி பார்க்குறது அப்படின்றது. அப்புறம் இதுக்குள்ளே அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இல்லை. இந்த மாதிரி திங்ஸ் தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. எனக்கே போர் அடிச்சுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு இருந்தேன். அவங்க தான் இரு கொடுத்த காசுக்கு நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி போட்ஸு அதுவும் அந்தந்த எந்தெந்த ஊரில் அப்படி எந்தெந்த போட்டு அப்படின்னு ஃபேமஸ் அப்படின்றது போல் இருக்குது. அந்த மாதிரிலாம் நேம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நான் அதில் வந்து படித்தது வந்து கடலூர் கடலூர் அ ஏதோ போட்டிருந்தாங்க ஒரு போட்டு அது மாதிரி. அப்புறம் குட்டி குட்டி படகு, அப்புறம் அதில் வந்து ஆட்கள்லாம் உட்காந்துருக்க மாதிரி அழகாக செட் பண்ணி அதில் ஏதோ டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நான் படிக்கல அதெல்லாம் எதுவுமே. வீடியோ எடுக்கிற ஆர்வத்தில் அப்படியே போயிட்டேன். அப்புறம் அப்புறம் நான் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து பிஇ படிச்சிருக்காங்க. நான் வந்து 10th வரைக்கும் தான் படிச்சிருந்தேன். அப்போது அந்த டைம்லலாம் என் மண்டையில் படிப்பு ஏறுவனான்ற அந்த பாழா போன படிப்பு என் மண்டையில் ஏன்டா ஏறலை அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். அதனாலவே அதை அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு 10th பாஸ் ஆகிட்டு தான் ஆல் பாஸ் தான் ஆனேன். பாஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து 15 இயர்ஸ் வரைக்கும் 10th வரைக்கும் 15 இயர்ஸ் அப்போது வந்து என் பெரியம்மா பெரியப்பாட்ட தான் வளர்ந்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த 10th பப்ளிக்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து அதுக்கப்புறமா தான் நான் வந்து என் அம்மாட்ட வந்தது. என் அப்பா வந்து சின்ன பிள்ளையிலே குழந்தையில இருக்கும்போதே என்னை வந்து அடாப்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. என் பெரியம்மா பெரியப்பாவுக்கு அவங்களுக்கு குழந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் நான் என் அம்மாட்ட வந்தது. அப்புறம் நாங்கள் எல்லாம் நாங்கள் 4 சிஸ்டர்ஸும் ஒன்றா இருக்கிறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அந்த மாதிரி. அங்கே இருக்கும்போது 15 இயர்ஸ் வரைக்கும் தனியாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன். பெரியவங்களாம் கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நான் அந்த அளவு அப்பயும் யார்கிட்டையும் பேசவே மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். என் பெரியம்மா கூடவே போவேன், பெரியம்மா கூடவே வருவேன். அந்த மாதிரி தான் செல்லமா வளர்ந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் 15 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நான் என் அம்மாக்கிட்டேயே வந்தேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்கூல் போகிறது அந்த மாதிரிலாம் ஒரு புது இடமா இருந்ததுனாலவோ என்னவோ தெரியல. எனக்கு அந்த ஸ்கூல் போகிற ஒரு இதே இல்லை. எனக்கு பயம்தான் இருந்துச்சு. எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்? அப்படின்னு நான் ரொம்ப பயப்படுவேன். ரொம்ப ஷை டைப் அந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் எதுவுமே அந்த அளவுக்கு தைரியமாக போகணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த முடிவும் எடுக்காமல் நான் போகலை அப்படின்றது தான் பயந்துக்கிட்டு எடுத்து எங்கள் அம்மாவும் அந்த அளவுக்கு என்னை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் படிப்போம் அப்படின்லாம் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு ஒரு 19 இயர்ஸ் 18 இயர்ஸ் கிட்ட பியூட்டிஷியன் கோர்ஸ் பேசிக் தான் சேர்ந்து எக்ஸாம் எழுதி தான் படித்தேன். படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் ஒரு
25 இயர்ஸ் 26 இயர்ஸ் வரைக்குமே இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறமா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் இப்போது. இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்களா, இது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல. தலையில் குண்டலாக என்னமோ முட்டையாக இருந்தது. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஷ் பார்த்தீங்களா, அதுவும் ஃபிஷ் மாதிரியே இல்லை, ஏதோ ஸ்னேக் மாதிரி பண்ணிகிட்ருந்தது. பார்க்கவே பயமாக இருந்தது. இது அடுத்து இந்த ஒரு ஃபிஷ்ஷு, இது ஒவ்வொன்றும் இதெல்லாம் வந்து ஃபிஷ் லைவ்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இது எல்லாமே வந்து உயிரோடு இருக்கிற மீன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் டேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். அங்கே என்னன்னா, ஒரு 5, 6 மீன் வந்து மேலே வந்து செத்து கிடக்கு பார்த்தீங்களா, அதை நான் கண்டுபிடிச்சி தான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னதுக்கு அங்கே சொல்லிட்டு வா அப்படின்னாங்க. இல்லை அவங்களுக்கே தெரியும், அதனால தான் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரின்ட்டு நானும் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இந்த வீடியோவை கிறிஸ்மஸ் அன்னைக்கே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் எடுத்து வச்சுருந்தேன். பட் என்ன, போயிட்டு வரதுக்கே டைம் ஆகிடுச்சு. நைட்டு ஒரு 9 கிட்ட ஆகிடுச்சா. ஸோ அதனாலே எடிட் பண்ணி இதை கட் பண்ணி இதெல்லாம் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து போடுறதுக்கே டைம் ஆகிடும். அதனால தான் சரி நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்றைக்கி ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் எடிட் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சா. ஸோ அதனால் என்னால் அதுவும் போட முடியல. இப்போ இது பார்த்திங்கன்னா, இந்த மெனிக்யூர் பெடிக்யூர்லாம் பண்ணுவாங்களா, அதில் வந்து ஃபிஷ்ஷு லைவாக வச்சு அதில் காலை வச்சு விற்பாங்களா, அந்த மாதிரி அது. இப்போ பார்த்திங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல பேர்ல்லாம் வந்து மணிலாம் கோத்து போடுவாங்க, மணி செஞ்சு போட்டிருப்பாங்கன்னு, அந்த மாதிரி பேர்ல் தான் இது எல்லாமே. கலர் கலராக இருக்கும். ஃபுல்லாகவே நம்ம கேர்ள்ஸ்லாம் போட்டிருப்பாங்களே இந்த கலர் மணி வச்சு, இந்த இயரிங்ஸு, பிரேஸ்லெட்டு, இந்த மாதிரி எல்லாமே இதில் தான் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான். இப்போ நாங்கள் வெளியிலேருந்து உள்ளே வரும்போதே வெளியிலலாம் விற்றுட்ருந்தாங்க. நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கவே இல்லை. ஏன்னா நான் போட மாட்டேன், போட்டு பழக்கமும் இல்லையா, அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஷெல்லாம் தட்டாக இருக்குங்களே, இந்த மாதிரி ஷெல்லு தான் அந்த ஒரு பேர்ல்ஸ்லாம் அதில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இதில் இருந்து தான் அந்த பேர்ல்ஸ்லாம் எடுத்து அங்கே தனியாக வச்சுருக்காங்க அப்படின்றது தான் காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே பேர்ல்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, என்னன்னு தெரியல. எல்லாமே அப்படி அப்படியே எடுத்து வச்ச மாதிரி தனித்தனியாக அழகாக காமிச்சிருந்தாங்க. ஒரு இதுக்கும் ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு. இந்த வாலும் அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே பேர்ல் வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த க்ரௌனும் ஃபுல்லாகவே இந்த பேர்லு ஏதோ ஸ்டோன்லாம் வச்சு க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இது ஏதோ பெரிய ஸ்டோனாக இருந்தது, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது சும்மா அந்த செட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க, ஃபுல்லாகவே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி. அப்புறம் ஒருத்தர் வந்து அந்த இதுலேருந்து எடுக்கிற மாதிரி, நான் சடனாக வீடியோவில் பார்க்கும்போது எடிட் பண்ணும்போதே ஐயோ ஒரிஜினலாக யாரோ இருக்காங்களோ அப்படிலாம் சொல்லிட்டு, இதுதான் அந்த மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு, மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹார்ட் போட்டுருந்துச்சு. அங்கே போயிட்டு சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா டைனோசர் இதுக்கு தான் உள்ளே வந்திருந்தோம். இது எல்லாமே லைவாக இருக்க மாதிரி காமிக்கிறதுக்காக சவுண்ட் எஃபெக்டோடு கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கத்துற மாதிரி இந்த மாதிரிலாம் படத்தில் வர மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. அதை நான் லாஸ்ட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோவில் வரும், நான் அந்த எஃபெக்ட் ஒரிஜினலாகவே அந்த எஃபெக்ட் ஒரிஜினலாகவே அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், அந்த சவுண்டு எஃபெக்டோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அப்படி தான் இருந்துச்சு கேட்கும்போது. அப்புறம் கூடவே கொஞ்சம் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி கூட்டமானா அந்த எல்லார் சத்தமும் அந்த மாதிரி அதுலேயும் கேட்டிருக்கும், அதுவும் சேர்ந்து. அது அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகுற மாதிரி, கத்துற மாதிரி, அந்த ஹெட்டெல்லாம் அசைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. கிட்ஸுக்கெலாம் வந்து இது வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சும்மா போயிட்டு வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் ஃபோனு சுவிட்ச் ஆஃபே ஆகிற அளவுக்கு வீடியோ எடுத்து சார்ஜே காலி ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு எடுத்து நாங்கள் லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் சும்மா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். நானும் இதுக்கு மேலே இது முடிஞ்சதும் மேலே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் இருக்கும், ட்ராயிங் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அவங்களே ட்ராயிங் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது நின்று அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நானும் அந்த மாதிரிலாம் போயிட்டு ஃபன்னியாக அந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்திருந்தேன். நான் லாஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுற வீடியோவில் அதை பாருங்கள் நீங்களே. அப்புறம் இந்த வீடியோ ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது, ஏன்னா ஏற்கனவே வீடியோ போட்டதில்லை அந்த அளவுக்கு, அதனால் சொல்லுங்கள். இதோ
பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல அது இதுதான். லாஸ்ட்டாக காலை அடக்கிட்டு அப்புறம் ப்ரூஸ்லிட்ட ஒரு பஞ்சு வாங்கிட்டு அப்போ மறக்காமல் சஞ்சனா ஹோம் டைரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.